வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஆயுத நிறுத்தம், முடிவில்லாத முடிவு. போர் எப்படி முடிகின்றது? வெற்றியால் அல்ல, தோல்வியால் அல்ல, ஒரு கையொப்பத்தால். 1953 கொரிய போர் அப்படித்தான் நின்றது. நீண்ட பேச்சுக்கு பின் 1951 முதல் மேசையில் பேச்சு, தரையில் போர், உயிர்கள் தினசரி பலி. 2 ஆண்டுகள் பேச்சுவார்த்தையும் போரும் ஒன்றாகவே நடந்து கொண்டிருந்தன. மாற்றத்தை கொண்டு வந்த அரசியல். 1953 உலக அரசியல் மாறியது. அமெரிக்காவில் புதிய அதிபர் ட்வைட் ஐசன்ஹோவர். போர் அலுப்பு, செலவுகளின் சுமை, சீனாவிலும் மனித இழப்பு, பொருளாதார அழுத்தம், அமைதி, அரசியல் அவசியம். சோவியத் ஸ்டாலின் மரணம் ஒரு திருப்பம். 1953 மார்ச் சோவியத் நாட்டின் அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இறந்தார். இந்த நிகழ்வு சோவியத் ஒன்றியத்தின் நிலைப்பாட்டை மாற்றியது. சீனாவுக்கும் பேச்சு வாய்ப்பை திறந்தது. ஒரு மனிதரின் மரணம் ஒரு போரின் முடிவுக்கு வழி திறந்தது. போர்க்கைதிகள் இறுதி தடயம். இறுதி சிக்கல் போர்க்கைதிகள். திரும்ப விரும்புவோர், திரும்ப வர அஞ்சுவோர். இறுதியில் ஒரு சமரசம், விருப்ப அடிப்படையிலான திருப்பி அனுப்பல், நடுநிலை கண்காணிப்பு. இந்த முடிவு பேச்சை முன்னேற்றியது. 1953 ஜூலை 27 அந்த நாள் பனிமூட்டம் இல்லை, துப்பாக்கி சத்தம் இல்லை, ஒரு மேஜை, ஒரு ஆவணம், 2 கையொப்பம். கொரிய ஆயுத போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆனது. யார் கையெழுத்திட்டார்கள்? வடகொரியா, சீனா, ஐக்கிய நாடுகள் சபை. தென்கொரியா கையெழுத்திடவில்லை. இதுவே இந்த அமைதியின் மிக பெரிய குறை. டீமிலிட்டரைஸ்டு ஜோன், அமைதியின் ஆயுதம். ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் DMZ, டீமிலிட்டரைஸ்டு ஜோன். 38வது அட்சரேகை கோட்டை சுற்றி 250 கிலோமீட்டர் நீளம், 4 கிலோமீட்டர் அகலம், உலகின் மிகவும் அபாயகரமான அமைதி பகுதியானது. போர் நின்றது, அமைதி வரவில்லை. 1953 ஜூலை 27 துப்பாக்கிகள் மௌனமானது, விமானங்கள் தரையிறங்கின. ஆனால் அமைதி ஒப்பந்தம் இல்லை, ஒரு ஆயுத நிறுத்தம் மட்டுமே. மனித விலை. இந்த 3 ஆண்டுகளில் 30 லட்சத்திற்கும் மேல் உயிரிழப்பு, பெரும்பாலோர் பொதுமக்கள், குடும்பங்கள் பிளவு. ஒரு கோடு எத்தனை உயிர்களை எடுத்து கொண்டது? ஒரு முடிவா? இல்லை, இந்த ஆயுத நிறுத்தம் முடிவு அல்ல, ஒரு இடைவேளை. வடகொரியா, தென்கொரியா இன்றும் சட்டபூர்வமாக போரிலேயே இருக்கின்றன. நிறைவாக 1953 கொரிய போர் நின்றது. ஆனால் அது முழுமையாக முடியவில்லை. ஆயுத நிறுத்தம் ஒரு முடிவு போல தெரிந்த முடிவில்லாத முடிவு. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.